Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, Ilambillai. நம்ம இப்போ +1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாப்டர் 4 ஆல்ரெடி ஒரு பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சாப்டர் 4ல் நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா த மெயின் லேர்னிங் அப்ஜெக்டிவ் டிஸ்கஸ் பண்ணோம், இன்ட்ரடக்ஷன் டு சாஃப்ட்வேர் டிஸ்கஸ் பண்ணோம், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டிஸ்கஸ் பண்ணோம், டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேரில் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாப்பிக்காக பார்த்திங்கன்னா நீட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். நீட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு அடுத்த டாப்பிக்காக பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த லாஸ்ட் டாப்பிக்கை நான் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நான் அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன, வாட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் கிளாசிஃபைடு இன்டு the following types depending on their processing capabilities. என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த following types on their processing capabilities. what I mean by processing அப்படின்னா தெரியும், நம்மளோட டேட்டா எவ்வளோ ப்ராசஸ் பண்ணோம். கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்டாக ஒர்க் ஆகும், எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் எ டைம் ஆஃப் எவ்வளோ டேட்டாவை ரன் பண்ணுவாங்க, அட் எ டைம் ஆஃப் எவ்வளோ டேட்டா ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சொல்கிறது தான் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆர் கிளாசிஃபைடு இன்டு த ஃபாலோயிங் டைப்ஸ் டிபெண்டிங் ஆன் தேர் ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸ். என்னுடைய ப்ராசஸிங் கேப்பபிலிட்டிஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய டேட்டா என் கம்ப்யூட்டர்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரிங்களா. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்படி கிளாஸிஃபை பண்ணும்போது நம்மளுடைய சிஸ்டம் எத்தனை டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன் 2 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். நம்மளுடைய சிஸ்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன் இஸ் ஸோ 2 டைப்ஸ். ஒன் பார்த்திங்கன்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அனதர் ஒன் பார்த்திங்கன்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, என்ன ஒர்க்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. an operating system allows only a single user to perform a task at a time. நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா allows only a single user process or the single of மெத்தட். அதான் சொல்கிறாங்க சிங்கிள் யூசர் டு பர்ஃபார்ம் எ டாஸ்க் அட் எ டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அட் எ டைமில் சிங்கிள் யூசர் டு பர்ஃபார்ம் எ டாஸ்க் அட் எ டைம். அட் எ டைமில் ஒரே ஒரு யூசர் மட்டும்தான் அதில் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இட் இஸ் கால்டு ஆஸ் எ சிங்கிள் யூசர் அண்ட் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். இந்த சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவந்தோ 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்கணும் அப்படின்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதா? an operating system allows only a single user to perform a task at a time. பார்த்திங்க அப்படின்னா only user to perform a task at a time. It is called as single user and single task operating system சொல்கிறோம். இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS-DOS இஸ் அ சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். MS-DOS இஸ் அ சிங்கிள் யூசர் operating system. Now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா is an example for a single user and single task operating system. ஸோ உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம் which is a
சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதில் கேட்கலாம். ஸோ அப்போ அதில் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு MS DOS அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அ single number operating system. Two types are classified பண்ணிருக்காங்கன்னு சொன்னோம். One is a single user operating system, another one is பார்த்தீங்க அப்படின்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், it is used in computers and laptops that allow same data and applications to be accessed by multiple users at the same time. by இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் பை ஆக்சஸ் த சேம் டைமில் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா allows same data and application to accessed by multiple users at the same time. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணும், at the same டைமில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை எங்கே யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸில். சரிங்களா? Now the users can also communicate with each other. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா வித் ஈச் அதர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க்கை நம்ம என்ன பண்ண முடியும்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஈவன் இது ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். அதேமாதிரி இப்போ லாஸ்ட்டாக பார்த்த கொஷினும் ஒரு 2 மார்க் கொஷின் வைக்கலாம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். நான் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிவிங் அஸ் எக்ஸாம்பிள்ஸ். Windows, Linux and Unix are examples for multi-user operating system. 1 mark கொஷினில் அல்லது இதில் கொடுத்து ஏதாவது கேட்கலாம் உங்களுக்கு. ஸோ அப்போ என்னென்னலாம் நம்மளுக்கு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ், லினக்ஸ் and Unix are example for multi-user operating system. Windows, Linux and Unix are examples for multi-user operating systems அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டாபிக் ஒரு பிகஸ்ட் டாபிக், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வாட் டு யூ மீன் பை கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த கீ ஃபியூச்சர்ஸில் இது ஒரு 5 மார்க் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஆஸ்க் இன் 2 மார்க் as well as 5 மார்க் கொஷின் கேட்கலாம். இஃப் யூ ஆஸ்க் இன் 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷினில் கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு பாசிபிள். இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக்கில் நோட் பண்ணிக்கணும், புக்கில் அண்டர்லைன் பண்ணிக்கணும் எல்லாம். சரிங்களா? The various key features are given below. ஸோ அப்போ கீ ஃபியூச்சர்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன மாதிரி ஒர்க்கை டன் பண்ணுவாங்க, நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன மாதிரி ஒர்க்கை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறோம். கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டோட்டலி 1 2 3 4 5 6 ஃபியூச்சர்ஸ் அவைபிலிட்டி ஒரு 5 மார்க் கொஷினில். வேரியஸ் கீ ஃபியூச்சர்ஸ் ஆர் கிவன் பிலோ. கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப், ரைட் த கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அல்லது கேட்கலாம் ரைட் எனி லிஸ்ட் அவுட் all key features of an operating system, explain any 3 or any 4 அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன் 5 மார்க் கொஷினில் உங்களுக்கு அது கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த யூசர் இன்டர்ஃபேஸ். இதுதான். ஸோ அப்போ அதை ஒவ்வொன்றா நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட்
process management, security management, file management, அடுத்தது fault tolerance. ஸோ புக்கில் இந்த ஆர்டரில் நான் இப்போ சொன்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 கீ ஃபியூச்சர்ஸும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெரி 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. ஸோ ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ஆர் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அதுலேருந்து சிங்கிளாக ஒரு 5 மார்க் கொஷின் கூட கேட்பாங்க. ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு 5 மார்க் கொஷினில் கேட்கலாம். ஸோ அதுக்குள்ளே ஒரு இன்சைடில் ஒரு கொஷின் இருக்குது. த ஃபாலோயிங் அல்காரிதம் ஆர் மெயின்லி யூஸ்டு டு அலோகேட் த ஜாப்ஸ் ப்ராசஸ் டு த ப்ராசஸர். அதுலேருந்து ஒரு 5 மார்க் கொஷின் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு ப்ராசஸையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட் யூ மீன் பை யூசர் இன்டர்ஃபேஸ், வாட் யூ ஆர் டிஸ்கஸ், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூசர் interface is one of the significant feature of operating system. The significant feature of an operating system அப்படின்னு சொல்கிறோம். யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு மெயின் ஃபியூச்சராக நம்மளுக்கு சொல்கிறாங்க. The only way that user can make interaction with the computer. இது பார்த்திங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மெத்தடில் தான் என்ன பண்ண முடியும்னா இன்ட்ராக்ஷன் யாருக்கு இடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் அண்ட் த கம்ப்யூட்டருக்கு இடையில் இன்ட்ராக்ஷன் நடக்கும். திஸ் இஸ் எ மெயின் ரீசன் ஃபார் கீ சக்ஸஸ் ஆஃப் GUI அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த மெயின் GUI அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் எ மெயின் ரீசன் ஃபார் key success of GUI, graphical user interface based operating system அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்மளுடைய GUI கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது அது என்ன சொல்லலாம் அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். based on operating system the GUI is a window based system அப்படின்னு சொல்கிறாங்க. the GUI is a window based system. GUI is a window based system. So அப்போ இந்த window based system with a pointing device to direct அப்படி IO. இது எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா pointing device to direct IO choose அப்படின்னு சொல்கிறாங்க. IO அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ப்ராசஸ். choose from menus, இதில் எங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா from the menus, make selections and keyboard to enter text. இது நம்மளுடைய keyboard and enter to the text வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்முடைய ப்ராசஸில் நம்ம கொடுக்க முடியும். அண்ட் another thing அப்படின்னு பார்த்தீங்கன்னா vibrant colors attract the user வெரி ஈஸிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய யூசர் இன்டர்ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா அட்ராக்ட் டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆர் இந்த கலர் ப்ராசஸிங் மூலிமா யூசர் ஈஸியாக அட்ராக்ட் ஆகிட்டு அதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேராகிராஃபில். Now Linux distribution is also available as GUI based operating system. அப்போ லினக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a graphical user operating system. Linux distribution is also available of GUI based operating system அப்படின்னு சொல்கிறோம். The following points are considered
when user interface is designed for an application. User interface for designed an application. ஸோ அப்போ என்னுடைய அப்ளிகேஷன் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்குது. அது மூலிமா தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணுறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா த யூசர் இன்டர்ஃபேஸ் should enable the user to retain this expertise for a longer time. The user interface enable பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராசஸரில் லாங்கர் டைம் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகணும், எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா second point, the user interface should also satisfy the customer based on their needs. Very important. The user interface இருக்கிறது என்னன்னா also satisfy customer based on their needs. என்னுடைய கஸ்டமருக்கு தேவையான நீட்ஸ் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. The user interface should save user ப்ரிசியஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிசியஸ் டைம் யூசருக்கு யூசர் யூஸ் பண்ணக்கூடிய டைமில் இன்டர்ஃபேஸாக ஆக்ட் ஆகும்போது யூசருடைய ப்ரிசியஸ் டைம் அவங்களுடைய பொன்னான நேரங்களை என்ன பண்ணும் அப்படின்னா சேவ் பண்ணும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நான் ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த அல்டிமேட் எய்ம் ஆஃப் எனி ப்ராடக்ட் of any product is to satisfy the customer. என்னோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா any product is to satisfy the customer. The user interface is also to satisfy that customer அப்படின்னு சொல்லுவாங்க. The user interface always satisfy the customer. The user interface should reduce the error committed by the user அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா reduce the number of errors committed by the users. எரர் எதுவும் எனக்கு வரக்கூடாது, எரர் எதுவும் எனக்கு அக்கறை ஆகக்கூடாது, மெயின் இம்பார்ட்டன்ட் அது சொல்லியிருக்காங்க. customers do the error should reduce the number of errors committed by the users. யூசர் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ். ஸோ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தது எல்லாமே இந்த GUI-உடைய ப்ராசஸ். GUI-யில் என்னென்ன டாபிக் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண ஒரு 4 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். when you interface is designed for an application, அந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. Now மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, வாட் யூ மீன் பை மெமரி மேனேஜ்மெண்ட், யாருக்கு என்ன மெமரியை எங்கே டேட்டாவை பிரித்து கொடுத்து யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கேட்கக்கூடிய ஒரு 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த மெமரி மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நவ் memory management is the process of controlling and coordinating computers main memory and assigning memory block space to various running programs to optimize overall performance. ஸோ என்னுடைய மெமரி மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஆஃப் தீம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டாஸ் ஃபார் ப்ராசஸில் மெயின் கண்ட்ரோலிங் கோஆர்டினேட்டிங் கம்ப்யூட்டர் மெயின் மெமரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோடய மெமரியை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை கோஆர்டினேட் பண்ணுறது, அண்ட் அசைனிங் மெமரி பிளாக் ஸ்பேஸ், என்னுடைய மெமரியை யார் யாருக்கு எவ்வளோ டேட்டாவை எங்கே அசைன் பண்ணணும், மெமரி பிளாக்கை ஸ்பேஸை கொடுக்கணும், வேரியஸ் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு ஆப்டிமைஸ் த ஓவரால் பர்ஃபார்மன்ஸ். மெயின் ஆஃப் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நான் கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அந்த மெயின் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்போ என்னுடைய டேட்டா எப்படி ப்ராசஸ் ஆகணும், எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லக்கூடியது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெமரி மேனேஜ்மெண்ட்டில் தான் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்கும். சரிங்களா?
Now after that, the memory management involves the allocation of specific memory அப்படின்னு சொல்றாங்க. allocation of specific memory அது ஒரு 2 மார்க்ல வரும். ஸோ இன்சைடில் இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது வரைக்கும் ஒரு 2 மார்க். The memory management involves the allocation of specific memory block to individual programs based on user demands. ஸோ அது வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இன்சைடில் ஒரு 2 மார்க் கொஸ்டினாக வர்றது கேட்கறதுக்கு பார்க்கலாம். What are the demands in memory management அப்படின்னு கேட்கலாம். what define demands or memory management என்ன demands அப்படின்னா, ஸோ அப்போ என்னுடைய memory management involves the allocation of specific memory block to individual programs based on user demands. Now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the objective of memory management process. The 2 mark question is what is the objective of memory management? 2 mark question கேட்கலாம். ஸோ இங்கிருந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய memory management or objective of memory management அப்படின்னு கேட்கலாம். objective of, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிருந்து எது வரலும் பார்த்தீங்கன்னா மெமரி இது வரைக்கும். ஸோ திரும்ப நோட் பண்ணி கொடுக்க மாட்டேன். நோட் பண்ணி கொடுக்குறத புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்சைடு கொஷினாக இருக்கட்டும், புக் பேக் கொஷினாக இருக்கட்டும், எல்லாமே நோட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ த அப்ஜெக்டிவ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இஸ் டு இம்ப்ரூவ் both the utilization of the CPU and the speed of the computer's response to its user via main memory. ஸோ நம்ம அந்த மெயின் மெமரியை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு எல்லா ப்ராசஸுமே நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அதாங்க சொல்லிக்கோங்க நம்மளுக்கு. யூட்டிலைசேஷன் ஆஃப் த CPU அண்ட் த ஸ்பீட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு இட்ஸ் யூசர் via the main memory அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா for this reasons the computer must keep several programs in main memory. என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஆல் டேட்டாஸ் எல்லாமே எங்கே தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய for this reasons the computers must keep several programs in main memory that associates with the many different memory management schemes. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ் வரும் நம்மளுக்கு. கீப் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது. கீப் செவரல் ப்ரோக்ராம்ஸ் இன் மெயின் மெமரி தட் அசோசியேட்ஸ் வித் மெனி டிஃப்ரெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்கீம்ஸ். மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நவ் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் for the following activities in connection with the memory management. So இது ஒரு 5 mark or 3 mark question கேட்கலாம். என்னது at all the activities in connection with the memory management அப்படின்னு கேட்கலாம். or operating system is responsible for the following activities. or the responsible of operating system அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் இன் கனெக்ஷன் வித் மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 2-way மெத்தடில் கேட்கலாம். இது ஒரு 3 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இது 3 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். நான் அந்த 3 பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், keep track of which portion of memory are currently being used and who is using them. keep track அப்படின்னு என்னன்னா, என்னுடைய மெமரி யார் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, யார் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க, which portion யார் எந்த பிளேஸை யூஸ் பண்ணுறாங்க, யார் எந்த பிளேஸில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, of memory are currently being used and who is using them. அப்போ யார் அங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட்டாக, who is used அங்கே அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு. அங்கே டேட்டா எல்லாமே எனக்கு தெரியும். சரிங்களா? now second point, determining which process or parts of process
and the data to move in and out of memory அப்படின்னு சொல்கிறாங்க. in and out of memory. ஸோ நிறைய டேட்டாவை எங்கேருந்து எங்கே மூவ் ஆகுறாங்க, எந்த மெமரியிலேருந்து மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அவுட் ஆஃப் மெமரி. நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட் பாயிண்ட், allocation and deallocation of memory block. what do you mean by allocation? டேட்டாவுக்கு மெமரி பிளாக் கொடுக்குறது. deallocation அப்படின்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டேட்டா ஏதாவது ஒரு ஃபைல் டெலீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அங்கே எனக்கு என்ன ஆகணும், மெமரியை ரெக்கவர் பண்ணணும், deallocate பண்ணணும். ஸோ அதுதான் ப்ராசஸ். மெமரி பிளாக் ஆஸ் நீடட் பை ப்ரோக்ராம் இன் மெயின் மெமரி. மெயின் மெமரியில் எனக்கு தேவையான மெமரி மட்டும்தான் என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கார்பரேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிகாஸ் டாபிக். இதில் பார்த்திங்கன்னா நிறையா சரி பார்ப்போம். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் இன்க்ளூட் கிரியேட்டிங் அண்ட் டெலீட்டிங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு ப்ராசஸ் இட் வில் பி கிரியேட்டட் ஒர்க் ஆகுது. the process management is a function include creating, deleting, process the program and providing mechanisms for process to communicate and synchronize with each other. இதுதான் என்னுடைய மெமரியில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டு மெயின் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் கிரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் ப்ராசஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்டு ப்ரொவைடிங் மெக்கானிசம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டு கம்யூனிகேட் synchronize with each other அப்படிங்கக்கூடிய ப்ராசஸில் தான் நம்மளுக்கு நடக்குது. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா a system tasks such as sending output. இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னுடைய சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா சென்டிங் அவுட்புட் எல்லாமே நம்மளுடைய ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க்கு தான். ஸோ அப்போ such as sending output to printer or screen, sending output to the printer or the screen. ஸோ அதில் எனக்கு ப்ராசஸ் சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா can also be called as process அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்ன சொல்கிறோம்னா ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா a computer consists of a collection of process. இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டரில் என்ன இருக்குன்னா consists of collection of process அவைலபிலிட்டியாக இருக்கும். they are classified as 2 categories. என்னுடைய ப்ராசஸ் இது ஒரு 3 மார்க் கொஷினில் கேட்கலாம், என்னுடைய ப்ராசஸை ஒரு 2 மார்க் கொஷினில் கூட கேட்கலாம். classified as 2 categories of process management அல்லது ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு 2 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அது 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அதில் என்ன 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ classified as 2 categories: operating system process which is executed by system code. 1 operating system process which is executed by system code, அது ஒரு process. user process which is executed by user code, அது ஒரு process categories-ஆ classify பண்ணியிருக்காங்க. all this process can potentially executed concurrently on a single CPU. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ப்ராசஸும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. கேன் பொட்டென்ஷியலி அப்படின்னா எனக்கு பயனுள்ளதாக யூஸ் ஆகிற மாதிரியும் எக்ஸிக்யூட் கன்கரண்ட்லி. வாட் யூ மீன் பை கன்கரண்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா at the same time ஆஃப் ப்ராசஸ் ஆர் என்ன சிங்கிள் டைம் ஆஃப் ப்ராசஸில் எனக்கு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கானியா சிங்கிள் CPU. அது பார்த்திங்கன்னா எங்கே எக்ஸிக்யூட் ஆகுது, சிங்கிள் CPUவில் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. The following algorithm are mainly used to allocate the job process to the processor.
என்னுடைய ஜாப்லாம் எப்படி அலோகேட் ஆகுது, எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 5 மார்க் கொஷின் இன்சைடில் கேட்கலாம். Algorithm are mainly used to allocate the job process to the processor. What are the algorithm to process the management in process management அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம் அல்லது ரைட் த அபவுட் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அல்காரிதம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 அல்காரிதம் கொடுத்துருக்காங்க. FIFO, SJF, ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அல்காரிதம் ப்ராசஸ் டெக்னிக் யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அல்காரிதம் ப்ராசஸ் டெக்னிக் யூஸ். அதே மாதிரி ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் ப்ராசஸ் டெக்னிக் யூஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.